ஃபாலோவர்ஸே ஏற மாட்டுது. எப்போ வீடியோ போடுறத நிப்பாட்டோன்னா அப்போதுலேருந்து ஃபாலோவே ஏற மாட்டுது. இன்னைக்கு வேற இண்டிபெண்டன்ஸ் டே. ஃபஸ்ட்டு போய் ஆனந்தனை பார்க்குறோம், அவர்கிட்ட எதனா ஒரு கதையை கேட்குறோம், வீடியோவை எடுத்து போடுறோம். ஏன் மாணவன் இங்கே தான் இருக்காரா? சரி, வந்த வேலையை இப்படியே பேசி முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஆனந்தனா, ஹாய்ண்ணா. வா பாக்ஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேண்ணா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேடா. கொடியெல்லாம் ஏற்றியாச்சா? இதோ இப்போ அதுக்கு தான் போறேண்ணா. திருமூலில் கொடி ஏற்றுறாங்க, சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியது. கொடி எடுத்துட்டு வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். எனக்குலாம் முடிஞ்சு போச்சுடா, என்னைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே இப்பெல்லாம் கிடையாது. ஆனா வாழ்க்கையே வேத்த மாதிரி பேசுறீங்க. ஆமாடா, ஸ்கூல் படிக்கும்போது சாக்லேட்டுக்காகவே கொடி ஏற்ற பார்க்க போவோம். இப்போ அப்படி ஒன்றும் இல்லடா, இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரியும் இல்லை, நாடும் அப்படிதான் இருக்கு. இப்போ நடக்கிற விஷயத்துல கேட்கும் போதே கஷ்டமா தான்டா இருக்கு. அப்படி என்னன்னா நடந்தது, நீங்க இப்படி வாழ்க்கையை வெறுத்துட்டு பேசுறீங்க? இல்ல பாக்ஸ், நீ கிளாஸ் எனக்கு அது கேள்வி கேட்டிருக்க. நான் கேள்வி கேட்கலான்னு எந்திரிப்பேனா? நானும் நினைப்பேனா கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. நான் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன். அவங்க ஒண்ணு உட்காரு அப்படின்றாங்கண்ணா. நானும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேண்ணா. அதான் பாக்ஸ், நம்ம கிளாஸ் ரூம்ல கூட இல்ல நான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு உட்கார சொன்னவங்க தான் இன்னைக்கு நான் எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் உட்காரதுன்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் என்ன தெரியுமா பாக்ஸ்? அந்த காலத்துல காந்தி சட்டை போடாம சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான் நான் இந்த காலத்துல நான் வெள்ளை சட்டை போட்டு சுத்திட்டு இருக்கேன். கரெக்டு தான். அந்த காலத்துல முடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல சுதந்திரமா இருக்குமான்னு உனக்கு என்னைக்காவது தோணிருக்கா? நான் சுதந்திரமா தான் இருக்கேன். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, ஜாலியா இருக்கேன்னா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. இப்ப இருக்கிற நிலைமைய சொல்றேன், அதை கேட்டு நீயே புரிஞ்சுக்க. ஆனந்தண்ணா இப்படி பேசுறீங்க? வெளிநாடுலாம் நான் சொல்றாங்க இந்தியா மாதிரி ஒரு நாடு ஒற்றுமையா இல்ல, எல்லாருமே இந்தியாவை பத்தி பெருமையா தானே பேசுறாங்க. நீங்க மட்டும் ஏன்னா இப்படி பேசுறீங்க? ஆமாடா, வெளியில இருந்து பார்க்கும்போது இந்தியா ஒரு அழகான நாடு மாதிரி தான்டா இருக்கு. ஆனா உள்ள இருந்து பாரு, அவன் ஹிந்திக்காரன், அவன் தெலுங்கு, அவன் கன்னடம், அவன் மலையாளி சொல்லி ஒரு குழந்தையும் பிரிச்சு தான்டா பாக்குறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசுல என்னடா சொன்னேன், பார்த்து போ, நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. அது கூட அவங்க கூட பார்த்து பழகுன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த சின்ன வயசுல விதைச்ச விதையை யாருக்கிட்டையும் ஒற்றுமையா இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஒற்றுமை இல்லடா. 2-3 நாள் முன்னாடி வந்த நியூஸ் பாத்தியா? ஆமாண்ணா, ஏதோ இந்த புதுசா படம்லாம் வருதுன்னு சொல்லி விட்டுருந்தானுங்க. இல்ல பாக்ஸ், கல்கட்டால ஒரு மருத்துவ மாணவி தன் கனவே நிறைய பேருக்கு இலவசமா சேவை செய்யணும்னு பொண்ணுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக படிக்க வந்த அந்த மாணவிய ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்தியாவோட தொடக்கம் காஷ்மீர். ஆஷிஃபான்னு ஒரு பொண்ணு, கோயில வச்சு அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கூப்பிடாத கடவுள் இல்லை, எந்த கடவுளும் அந்த பொண்ணு வரல. காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் கத்திட்டு தான் இருக்காங்க, என்னை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்களா? சுதந்திரமா இருக்க வேண்டிய நம்ம நாடுதான் இப்போ ரேப்ல நம்பர் 1. அது மட்டும் முடியல, இந்தியாவோட கேபிட்டல் என்ன தெரியுமா உனக்கு? நியூ டெல்லி தானே? நியூ டெல்லி. நிர்பயா 2015ஆம் வருடம் மறக்க முடியாத ஒரு வருடம் ஆக்குனது அந்த பொண்ணு. அன்னைக்கு ஆரம்பிச்ச கேஸ் இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வரைக்கும் போனாங்க, ஆனா தண்டனையும் கொடுக்கல. அப்போ நம்ம இந்திய நாட்டுல நீ யாரை வேணாலும் ரேப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணிட்டு நீ உடனே கூட வெளியே கூட வந்துடலாம், தண்டிக்க சட்டம் தான் இல்லையே அப்படின்ற ஒரு துணிச்சல். காந்தி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காடா? அவர் நிறைய சொல்லியிருக்காருன்னா நான் சொன்னாரு. என்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகையோட தைரியமா நைட்டு 1 மணிக்கு போறாங்களோ அதுதான் சுதந்திரம் காந்தி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு அந்த பொண்ணால ரோட்ல போட முடியுமா? அவன் அதை எடுத்துருவானா, இவன் எடுத்துருவானா, எல்லாம் பயத்தோட தான் இருக்கான். நீ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாத ஒருத்தன் உங்ககிட்ட வந்து போன் கேட்டு பேசிட்டு தரேன்னு தரும்போது நீ என்னைக்கா போனை கொடுத்துருக்கேன், ஆனா கொடுத்துட்டு பயப்படுவேன். அது சுதந்திரமா? நீ வண்டிய ஒரு கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு சைட்ல போட்டுமா போடலையான்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி செக் பண்றியே, அது சுதந்திரமா? அதே மாதிரி பஸ்ல ஒரு பாக்கெட்ல ஒரு பர்ஸை வச்சுட்டு பர்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு வாட்டி செக் பண்ற சுதந்திரமா? அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட 10,000 ரூபாய் காசு கேட்கும்போது கையிலேயே வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்தனா அவன் திரும்ப கொடுப்பானான்றது ஒரு பயம் இருக்கு தெரியுமா? அது சுதந்திரமா? அன்னைக்கு வெள்ளைக்காரனை பார்த்தாண்டா பயந்தோம், இன்னைக்கு நம்மால பார்த்து நம்ம பயப்படுறோம்டா. இதான்டா சுதந்திரம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கே புரியுது. நானேனா என் வாழ்க்கையில இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு யோசிப்பேனா, ஆனா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுலயே அதை அப்படியே விட்டுருவோம். நான் புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? என்னைக்கு நீ நினைச்சத நீ செஞ்சு முடிக்கிறியோ அன்னைக்கு தான்டா உண்மையான சுதந்திர நாள். பட் ஸ்டில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல்.